வணக்கம். கடவுளோட கருணை யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லவங்களுக்கா இல்ல தப்பு செஞ்சவங்களுக்கா? சரி, இந்த கேள்விக்கு பதில் தேடி நாம எல்லாரும் சேர்ந்து திருக்கண்ணங்குடின்னு ஒரு இடத்துக்கு போக போறோம். அங்க உலகத்துக்கே நாயகனா இருக்கிற லோகநாத பெருமாள் அருள்பாலிக்கிற அந்த அற்புத தலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ராமர் விஸ்வரூபம் காட்டினது யாருக்குன்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது அர்ஜுனன் தான். ஆனா அவர் இன்னொருத்தருக்கும் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்காரு தெரியுமா? அது எங்க, யாருக்குங்கிறதா இந்த திருக்கண்ணங்குடியோட ஒரு பெரிய ரகசியம். வாங்க அந்த ராமாயண கதைக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். முதல்ல இந்த கோவிலோட ஹீரோ யாருன்னு பாத்திரலாம். அவர் பேரு ஸ்ரீ லோகநாத பெருமாள். சும்மா பேரை கேட்டாலே ஒரு கம்பீரம் வருதுல. அந்த பேருக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. லோகநாதன், இந்த வார்த்தையை பிரிச்சு பாப்போமா? லோகம் அதாவது இந்த உலகம், நாதன் அதாவது தலைவர். அப்போ உலகத்துக்கே தலைவர். யோசிச்சு பாருங்க, ஒரு தெருவுக்கோ ஒரு ஊருக்கோ இல்ல மொத்த பிரம்மாண்டத்துக்கும் அவர்தான் பாஸ். இந்த ஒரு பேர் தான் இங்க நடக்க போற எல்லா அற்புதங்களுக்கும் ஆரம்ப புள்ளி. பொதுவா ஒரு கோவில்ல யாருக்கெல்லாம் அருள் கிடைச்சதுன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? பெரிய பெரிய ரிஷிகள், முனிவர்கள்னு சொல்லுவோம். ஆனா இங்க லிஸ்ட பாருங்க. ஒரு பக்கம் தர்மத்துக்கே இலக்கணமான விபீஷணர், இன்னொரு பக்கம் அதே தர்மத்தை அதே கடவுளையே திருட வந்த ஒரு கள்ளர், இவங்க கூட சப்த ரிஷிகளும் இருக்காங்க. எப்படி இவ்ளோ வித்தியாசமான ஆட்களுக்கு ஒரே இடத்துல அருள் கிடைச்சது? அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, நாம முதல்ல பார்க்க போற கதை ராமாயணத்தோட ஒரு தொடர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இராவண வதம்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியா போச்சுன்னு நாம நினைக்கிறப்போ இங்க ஒரு பயங்கரமான அற்புதம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம ராமரோட தீவிர பக்தர் விபீஷணர் தான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பெரிய யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. விபீஷணர் மனசுல ஒரு அமைதியோட அவரோட நாடான இலங்கைக்கு திரும்பி போயிட்டு இருக்கார். அப்போ வழியில இந்த இடத்துல மனித உருவத்துல வந்த அந்த மகாவிஷ்ணு நம்ம ராமர் ஆழ்ந்த தவத்துல இருக்கிறத பாக்குறாரு. ரொம்ப அமைதியான ஒரு சந்திப்பு தான். ஆனா அந்த சந்திப்பு தான் ஒரு பிரபஞ்ச நிகழ்வுக்கே காரணமா அமைய போகுது. ஒரு பக்தனோட அன்புக்காக அந்த கடவுள் என்ன வேணா செய்வார் இல்லையா? இங்கேயும் அதுதான் நடந்தது. விபீஷணருக்காக ராமர் தன்னோட மனித உருவத்தை விட்டு பல கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசத்தோட தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறார். அந்த பிரம்மாண்டமான காட்சி நடந்த புண்ணிய பூமி தான் இந்த திருக்கண்ணங்குடி. அதனாலதான் சொல்றேன், இது வெறும் கோயில் இல்ல, இது ராமாயணத்தோட ஒரு பகுதி. சரி, தர்மத்தின் பக்கம் நின்ன விபீஷணருக்கு கடவுள் தரிசனம் கொடுத்ததுல பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆனா தப்பு செஞ்ச ஒருத்தருக்கு, அதர்மத்தோட உச்சத்துல இருந்த ஒருத்தருக்கு அதே கருணை கிடைக்குமா? வாங்க கடவுளோட கருணைக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு காட்டுற ஒரு கதையை கேட்போம். இது ஒரு திருடனோட கதை. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு தைரியம் இருக்கணும். உலகத்தையே காக்குற அந்த பெருமாள் கிட்டையே கை வைக்க பார்த்திருக்கான் ஒரு கள்ளர் கூட்ட தலைவன். நடுராத்திரியில யாருக்கும் தெரியாம கோவிலுக்குள்ள பூந்து பெருமாளோட நகைகளையே திருட முயற்சி பண்ணிருக்கான். அப்போ என்ன ஆகியிருக்கும்? காவலாளி பிடிச்சாரா? ஊர் மக்கள் தர்மாடி கொடுத்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடந்ததுதான் செம்ம ட்விஸ்ட். திருட வந்தவன தண்டிக்காம அந்த லோகநாதன் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுக்கு தண்டனைக்கு பதிலா ஞானத்தை கொடுத்தார். தன்னோட தெய்வீக தரிசனத்தையே கொடுத்தார். அத பார்த்ததும் அந்த திருடன் முழுசா திருந்திட்டான். இதுக்கு பேர் தான் உண்மையான கருணை. நீ யாரு, என்ன தப்பு செஞ்சுன்னு பார்க்காம எல்லாருக்கும் கிடைக்கிற அருள். இப்ப உங்களுக்கு புரியுதா இந்த கோவிலோட மகத்துவம்? ஒரு தராசுல தர்மத்தோட மறு உருவமான விபீஷணரை வைங்க, இன்னொரு தட்டுல சமூகமே ஒதுக்கி வச்ச ஒரு திருடனை வைங்க. ஆனா அந்த லோகநாத பெருமாளோட கண்ணுக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டு பேருக்குமே அவரோட அருள் கிடைச்சது. இதுதான் திருக்கண்ணங்குடி நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான பாடம். சரி, இவ்ளோ பெரிய கதைகள் நடந்த அந்த கோவிலுக்குள்ள நாம இப்போ மனசால ஒரு விசிட் அடிப்போம். வாங்க, அங்க வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். கருவறைக்குள்ள போனோம்னா மூலவர் லோகநாத பெருமாள் ரொம்ப கம்பீரமா நின்ற திருக்கோலத்துல காட்சி தர்றார். ஏன் நின்னுட்டு இருக்கார்? என்ன பக்தா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், உன்னை காப்பாத்த ஓடி வரதுக்கு நான் எப்பவும் ரெடி அப்படின்னு நமக்கு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு அந்த காட்சி. பெருமாள் இருந்தா கூடவே கருணையின் வடிவமான தாயாரும் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? இங்க தாயாருக்கு அரவிந்தவல்லின்னு ஒரு அழகான பேரு. அரவிந்தம்னா தாமரை, தாமரை மலர்ல இருந்து வந்தவள்னு அர்த்தம். அவங்க தனி சன்னதியிலிருந்து நமக்கு அருள் பண்றாங்க. இந்த கோவில் மனுஷங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல. பெரிய ஞானிகளான சப்த ரிஷிகள், ஆதிசேஷன், கௌதம முனிவர்னு இப்படி நிறைய பேர் இங்க வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இது பூலோகத்துல இருக்கிற ஒரு சாதாரண கோவில் இல்ல, இதுக்கு ஒரு காஸ்மிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. சரி, இவ்ளோ பெருமை வாய்ந்த இந்த கோவிலை நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் போற்றி பாதுகாத்திருக்காங்க, அதோட கட்டிடக்கலை, அது சம்பந்தமான சில புனிதமான விஷயங்கள்ல அந்த அடையாளங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. கருவறைக்கு மேலே இருக்கிற கோபுரத்துக்கு பேரு விமானம். இங்க இருக்கிற விமானத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, உத்தம விமானம். அதாவது விமானங்கள்லயே ரொம்ப உத்தமமானது, சிறந்ததுன்னு அர்த்தம். இதை வச்சே நம்ம மூலவரோட சக்தியும் முக்கியத்துவமும் எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்கலாம். எல்லா கோவிலுக்கும் ஒரு புனித குளம், அதாவது தீர்த்தம் இருக்கும். இங்க இருக்கிற தீர்த்தம் கௌதம முனிவர் தவம் பண்ணி உருவாக்கினதால அதுக்கு கௌதம தீர்த்தம்னு பேரு.
இதுல ஒரு தடவை முங்கி எழுந்தா உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் போகாது, நம்ம பாவங்களும் போய் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு பக்தர்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இந்த கோவிலோட பெருமைக்கு இதை விட பெரிய சாட்சி தேவையே இல்ல. கடவுளையே பாட்டு பாடி கட்டி போட்ட 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரான திருமங்கை ஆழ்வார் நேர்ல இங்க வந்து இந்த லோகநாத பெருமாளை பத்தி பாடி மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இப்படி ஆழ்வார்களால பாடப்பட்ட கோவில்களுக்கு திவ்ய தேசம்னு ஒரு பெரிய அந்தஸ்து உண்டு. அந்த அந்தஸ்து திருக்கண்ணங்குடிக்கும் இருக்கு. சோ திருக்கண்ணங்குடியோட இந்த 2 கதைகளையும் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. கடவுளோட கருணைக்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. நீங்க ராஜாவா இருக்கலாம், இல்ல ரொம்ப சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா உங்க மனசுல பக்தி உண்மையா இருந்துச்சுன்னா தெய்வீகம் உங்களுக்காக கதவை திறந்து வச்சிருக்கும். இந்த மாதிரி பாரபட்சம் இல்லாத கருணைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தகுதி எல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் அருள் கிடைக்கணுங்கிற இந்த விஷயம் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கோவிலோட கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருங்க. அந்த லோகநாதனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.